ஒருத்தரை பத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்னா, எனி டைம் நீங்க ஸ்டாப் பண்ணி சொல்லலாம். அது யாருன்னு சொல்லி. இவர் வந்து 19த் செஞ்சுவரியில இருந்த ஒரு மனுஷர். 19த் செஞ்சுவரியில இருந்தாங்க. ஜெர்மனில பொறந்தாங்க. ஜெர்மனில பொறந்துட்டு, அதுக்கப்புறமா அவர் லண்டன் வந்துட்டாங்க. அவர் இப்ப நல்லா ஆண்டவர் பத்தி படிச்சு, பைபிள்லாம் படிச்சு, தியாலஜிலாம் படிச்சு, லண்டன்ல இருந்தாங்க. அப்போ லண்டன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அவங்க யாருன்ட்டு. அவரு வந்து சண்டே சண்டே என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் சில்ட்ரன் யாரும் அம்மா, அப்பா இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கிற பிள்ளைங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு, அவருடைய வீட்ல வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிஸ்கட்ஸ் குடுப்பாரு, குக்கி குடுப்பாரு. அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் எடுப்பாரு. அப்புறம் ட்ராக்ஸ் குடுப்பாரு. இதுதான் அவரு வந்து எவ்ரி சண்டே அங்க உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுக்குறது. சில பசங்க வந்து அந்த சாப்பாட்டுக்காகவே அவர் வீட்டுக்கு வருவாங்க. அ யாருக்காவது தெரிஞ்சிச்சா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல. ஓகே. இன்னும் கன்டின்யூ பண்றேன். தெரியும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா ஜார்ஜ் முல்லரா? ஜார்ஜ் முல்லர். கரெக்ட் ஜனனி. அவருதான். சோ இன்னைக்கு இவர்தான் அது. ஜார்ஜ் முல்லர். இவங்க தான் அங்க அப்சைட் டவுனா தெரியுதோ? தெரிய மாட்டேங்குதோ? ஏதோ கிளாரா தெரியுது. ஓகே. இவருதான் அங்க அந்த லண்டன்ல வந்துட்டு, அங்க இருக்கிற ஆர்ஃபன்ஸ் எல்லாரையும் அவரு வீட்லயே வச்சு அப்பப்ப சாப்பாடுலாம் குடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் ரெகுலரா வந்துட்டே இருப்பான் அவங்க வீட்டுக்கு. சடனா ஒரு நாள் வராம போயிருவான். அவன் பேரு சார்லி. அவன் வந்து ஒரு நாள் வராம போன உடனே அவங்க ஒய்ஃப்பும் அவங்களும் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த நாள்ல வந்து ஆர்ஃபன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வொர்க் ஹவுஸ்ல வேலை பார்க்க வைப்பாங்க. வொர்க் ஹவுஸ்க்கு கூட்டு போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் குடுப்பாங்க. அந்த ஷிப்ல உள்ள கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு ரோப்ஸ் எல்லாம் பிரிக்கணும். அந்த மாதிரி வேலை பண்ணணும். கல்லு உடைக்கணும். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு குடுத்து, சாப்பாடு கொஞ்சமா குடுத்து, அது இடம் குடுத்து, அந்த இடத்துல ரொம்ப வேலை சைல்ட் லேபர் மாதிரி அங்க வச்சிருப்பாங்க. இந்த சார்லி பையன வந்து அங்க தான் புடிச்சுட்டு போயிருவாங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியாது. கடைசில ஒரு நாள் அத கண்டுபிடிச்சு இவன் வொர்க் ஹவுஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு, ஜார்ஜ் முல்லர் அங்க போயி, அவன தேடி எப்படியாவது கூட்டிட்டு வந்துரலான்னு போய், உள்ள போனா, அங்க அவ்ளோ சின்ன பிள்ளைங்கள அவரு கஷ்டப்படுத்தி அந்த மக்கள் வேலை வாங்கிட்டு இருக்கிறத அவரு பார்த்துட்டு, அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அங்கருந்து அவங்கள எடுத்துட்டு வரவும் முடியாது இவரால. அ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, எப்படியாவது அவங்கள விடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து விடமாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ரிலேஷன் அதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. எதுவுமே இவருக்கு இருக்காது. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் அவரு ஜெபம் பண்ணி, பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, அவரால எவ்ளோ குழந்தைங்கள பார்க்க முடியுமோ, அவ்ளோ குழந்தைங்கள ஸ்ட்ரீட் சில்ட்ரன அவர் வீட்லயே, அவர் வீடே ஒரு ஆர்ஃபனேஜ் ஆக்கி, அவர் வீட்லயே வச்சு நெறைய குழந்தைங்கள வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பேம்ப்ளெட்லலாம் போட்டு, இப்படி ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாருக்கும் குடுத்தாங்க. அது எல்லாருக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அந்த சார்லி பையனுக்கும் போச்சு. சார்லியும் அவன் ஃப்ரெண்ட் வில்லியமும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வொர்க் ஹவுஸ்லேருந்து ஒரு நாளு அந்த ரோப் எல்லாம் ஏத்திட்டு போற அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து, தப்பிச்சு ஜார்ஜ் முல்லரோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அ ஜார்ஜ் முல்லர் ஆல்ரெடியே சார்லி பையனுக்கு தெரியும். அதனால அவர் எப்படியோ தப்பிச்சு அவர் வீட்டுக்கு வந்துர்றாரு. ஸோ இதுல வந்து எ அதுக்கப்புறமா அவர் 3 வீட்ல நெறைய ஆர்ஃபனேஜுக்கு அ ஃபுட், ஷெல்டர், எஜுகேஷன் எல்லாமே குடுத்தாங்க. இதுல ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் ஸ்பெஷலா இந்த இதுல மென்ஷன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்ல உள்ள பிக்சர்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். அத மட்டும் காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? அது பிக்சர் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குல. தெரிய அக்கா உங்க மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் பிளர் ஆயிருக்கு. ஓ! இந்த பேக்கிரவுண்ட் அதனால பிளரா போடுறதுனால போகோ. அப்படி தெரியுதோ? ஓஹோ! அது ஓகே. பேக்கிரவுண்ட் நான் வந்து இங்க மேல உட்கார்ந்து ஒரு நிமிஷம் பிளர் எடுத்து இப்ப தெரியுதா? ஆ. புரியுதுக்கா. ஓகே. இது வந்து ஒரு ரியல் போட்டோ ஆஃப் ஜார்ஜ் முல்லர்ஸ் ஆர்ஃபனேஜ். அப்சைட் டவுனா திருத்தா? ஸ்ட்ரெய்ட்டா திருத்தா? ஸ்ட்ரெயிட். தெரியுதா? ஓகே. இவ்ளோ பிள்ளைங்க பாருங்க. இவ்ளோ பேர் அவர் வந்து அவரோட லைஃப் டைம் 92 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. 92 இயர்ஸ்ல இவ்ளோ குழந்தைங்கள அவர் வந்து அவரே அவரே ஃபுல்லா சாப்பாடுலாம் போட்டு, எஜுகேஷன் குடுத்து, அவங்களுக்கு அவ்ளோ பேருக்கும் ஸ்கூல் இதெல்லாம் ரியல் ஃபோட்டோஸ் அவரோட லைஃப்ல இருந்தப்போ உள்ளதால பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது. அவர் அவர் அவ்வளோ பேருக்கு சாப்பாடுலாம் குடுத்து, அப்புறம் ஒரு பேபிஸ் டார்மிட்டரி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். அது நெறைய அந்த அந்த காலத்து குழந்தைங்க 19த் செஞ்சுரியில உள்ள குழந்தைங்கள் உள்ள ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்கு. இது அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆர்ஃபனேஜ் அதுக்கப்புறமா
கட்டி அதுல வந்து டோட்டலி மோர் தென் 10,000 ஆர்ஃபன்ஸ் அவரோட லைஃப் டைம்ல அவர் வளர்த்தது. மோர் தென் 10,000 ஆர்ஃபன்ஸ். அதுல அந்த சார்லி பையன் வந்து நியூசிலாந்துல மினிஸ்டர் ஆயிட்டாரு. அங்க வளர்ந்த பையன் ஆனா எல்லா பசங்களும் ஃபெய்த்லயே வளர்த்துனாங்க. ஜார்ஜ் முல்லர் வந்து ஃபெய்த்லயே வளர்த்துனாங்க. அதுல வந்து மெயினா ஒரு பாயிண்ட், அவர் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டி, அது பேர் வந்து ஆஷ்லி டவுன் ஆர்ஃபனேஜ். ஆஷ்லி, இதுதான் அது, ஆஷ்லி டவுன் ஆர்ஃபனேஜ்னு சொல்லிட்டு அது பேரு. அது வந்து இப்போ அதுக்கப்புறமா அது வந்து பிரிஸ்டல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா மாறிடுச்சு. ஓகே, நான் இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நாள் அவர் அவ்வளோ குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் 92 இயர்ஸ் வரைக்கும் அவர் யார்கிட்டயும் போய் எனக்கு ஒரு சென்ட் கொடுங்க, ஒரு ஷில்லிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. அவர் எப்படி அப்படி வளர்த்தாரு அப்படின்றதுக்கு ஒரு இது சொல்றேன். He clothed, sheltered and educated over 10,000 orphans without asking for a shilling. அது எப்படி பண்ணார் அப்படின்னா, அதுல 2-3 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, அவர் வந்து ஒரு நாள் எல்லா குழந்தைங்களும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஸ்டோரி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம VBSல சொல்லி கொடுத்திருப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு பிரெட் கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல சாப்பிடுறதுக்கு. சூப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா எம்டி பிளேட் அண்ட் போல் வச்சுட்டு எல்லா குழந்தைங்களும் உட்கார்ந்தாச்சு. அப்போ அந்த கேர்டேக்கர் சொல்றாங்க, சாப்பாடு இல்ல. அடுத்த 2 வீட்லயும் சாப்பாடு இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வரலாமான்னு பார்த்தா அந்த வீட்லயும் சாப்பாடு இல்ல. 3 வீட்ல குழந்தைங்களை வச்சிருக்கிறார், எந்த வீட்லயும் சாப்பாடு இல்ல. அப்போ இவர் ரொம்ப நேரம் பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஒரு ஆண்டவருடைய மனுஷர் அவரு. எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டுதான் அவர் வந்து செய்வார். அவர் வந்து ஒரு கோட் கூட, அவரோட ஃபேமஸ் கோட் இருக்குன்னு, அவருடைய கோட்ல ஒன்னு இது சொல்றேன், தெரியுதா? என்ன போட்டிருக்கு? நெவர் பிகின் எனிதிங் வித்வுட் கோயிங் டு காட் அபவுட் இட் இன் பிரேயர். எல்லாமே ஜபத்துல வச்சுதான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ அவர் சொன்னாரா, இல்ல எல்லா குழந்தைங்களும் உட்கார வைங்க, ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் உட்கார வைங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வந்து ஜெபம் பண்றாராம். தேங்க்யூ காட் ஃபார் திஸ் ஃபுட், ப்ளீஸ் பிளெஸ் திஸ் ஃபுட்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, பிளேட் எல்லாம் எம்டியா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஜெபம் பண்றாங்க எல்லாரும். ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. நீ யாரு கதவை தட்டுறாங்கன்னு போய் திறந்தா ஒரு பேக்கர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 மணிக்கு காலையில ஆண்டவர் என்னைய எழுப்பி இந்த மாதிரி இந்த ஆர்ஃபனேஜ்க்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி என்னைய பேக் பண்ண சொன்னாரு. நான் இவ்வளோ பிரெட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ ஜார்ஜ் முல்லர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வாங்கி எல்லாருக்கும் பிரெட் கொடுக்கும் போதே இன்னொருத்தர் வந்து கதவு தட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு மில்க் கார்ட் வண்டி வந்து கரெக்டா அந்த ஆர்ஃபனேஜ்க்கு முன்னாடி வந்து ப்ரோக் டவுன் ஆயிருச்சு. சோ அவரு சொன்னாரு, நான் இந்த வண்டியில இருக்கிற எல்லா மில்க் கேனையும் நான் வந்து எடுத்துட்டு அன்லோட் பண்ணிட்டு நான் அதை ரிப்பேர் பண்ணணும். அதனால இந்த ஆர்ஃபனேஜை பார்த்தேன் நானு. அதனால இந்த மில்க் எல்லாத்தையும் நான் இங்க எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாருக்கும் மில்க்கும் பிரெட்டும் கிடைச்சது. யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாங்க. யார் கேட்டது? ஜார்ஜ் முல்லர் கேட்டாங்க. எனக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி அவர் விசுவாசம். இதுதான் நான் அந்த பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். மோசே வந்து விசுவாசத்தோட சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போனாரு. அதே மாதிரி ஜார்ஜ் முல்லர் விசுவாசத்தோட எப்படி இந்த 10,000 பேரை படிக்க வச்சு க்ளோத்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எப்படி மேனேஜ் பண்ணுவேன்ட்டு அவர் ஒரு நாள் கூட குவெஸ்டினே பண்ணல. அவருக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே தான் அவர் வந்து அவ்வளோ பேரை வளர்த்து கொண்டு போனார். சரியா? அது வந்து அவரோட கோட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் வந்து இது தெரியுதா? faith ends where worry begins and worry ends where faith begins. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். நம்ம முன்னாடி வந்து சிவந்த சமுத்திரம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு ஓஷன் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுல எந்த சைன் ஆஃப் ஹோப்பும் இல்ல. அதுல போட் இல்ல, ஒரு ஷிப் இல்ல, ரெஸ்கியூ டீம் எதுவும் இல்ல, ஒரு நம்ம தப்பிச்சு போற மாதிரி எதுவும் இல்ல. எந்த சைன் ஆஃப் ஹோப்புமே அந்த ஓஷன்ல இல்ல. அது நீங்க ஒர்க், ஃபேமிலி இது தவிர வேற எது உங்களுக்கு மைண்ட்ல இப்ப வருதோ நீங்க யோசித்து பாருங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன், சேம் சிச்சுவேஷன் லைக் ஜார்ஜ் முல்லர் வீட்ல சூப் இல்ல, ஆனியன்ஸ் இல்ல, டொமேட்டோ இல்ல, மில்க் இல்ல, பிரெட் இல்ல. ஆனாலும் அவ்வளவு குழந்தைகளும் உட்கார்ந்துருக்காங்க டைனிங் டேபிள்ல. ஆண்டவர் வந்து அந்த கரெக்டான நேரத்துல அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சிவந்த சமுத்திரம் பின்னாடி அவ்வளோ பேர் விரட்டிட்டு வராங்க.
கரெக்டான நேரத்துல நீ ஆண்டவர் வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை பழக்க வச்சு அவங்கள வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் ஃபெய்த் இருந்ததுன்னா, ஆண்டவர் மேல ஃபெய்த் இருந்ததுன்னா நீங்க ஒரி பண்ண மாட்டீங்க. ஃபெய்த் இருக்கும்போது, ஐயோ நம்ம இது எப்படி பண்ண போறோம்? இது எப்படி நடக்க போகுது? இது என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரி பண்ண மாட்டோம். ஒரி வந்து அங்க ஸ்டாப் ஆயிரும். ஃபெய்த் இல்ல அப்படின்னா ஒரி பயங்கரமா நெறைய வரும். கவலைப்படுறதுனால நம்ம யாரும் நம்ம சரீர அளவோட ஒரு முழத்த கூட்ட முடியாது. ஸோ விசுவாசமா இருந்து கவலைய விட்டுட்டு, என்ன மாரி சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தையே பொளந்து குடுத்திருக்காங்க. ஜார்ஜ் முல்லர் மாதிரி ஒரு ஃபெய்த் லீடர். அவர் ஒன் ஆஃப் த ஃபெய்த் லீடர்ஸ். ஆனா அவர் வந்து ஃபெய்த் லீடர்ன்னு சொல்ல ஆசைப்பட மாட்டாராம். அவர் வந்து செர்வன்ட் ஆஃப் காட்ன்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுவாராம். அவ்ளோ ஒரு மோஸ்ட் ஹம்பிள் பெர்சனா அவரோட லைஃப் இருந்திருக்கு. அவர் 92 இயர்ஸ்ல ரொம்ப வருஷம் ஆர்ஃபனேஜ்க்காகவே இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 17, 18 கண்ட்ரீஸ்க்கு போய் ப்ரீச் பண்ணாராம். ப்ரீச் பண்ணும்போது கூட அவர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ல, என்ன சொல்லணும்? அவர் வந்து எந்த தியாலாஜிக்கல் கமெண்ட்ரீஸோ எதுவுமே பார்க்க மாட்டாருன்னு அவரோட பயோகிராஃபி படிக்கும்போது நான் நான் பார்த்தேன். அவர் என்ன பண்ணுவாராம், ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸா நீல் டவுன் பண்ணி கேட்பாராம். இன்னைக்கு நான் மெசேஜ் குடுக்குறதுக்கு இங்க போறேன். என்ன சொல்லணும்? அது எனக்கு வாயில தாங்க. எனக்கு நீங்க இருதயத்துல போடுங்க. அததான் நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி, அவ்ளோ ஹவர்ஸ் அவருடைய ஆண்டவருடைய பாதத்துல வெயிட் பண்ணி, ஆண்டவர்ட்ட வசனத்த வாங்கிட்டு, அததான் போய் சொல்வாராம். அவரு அந்த மாதிரி ஒரு காட்லி பெர்சன். அவருக்கு இருந்த ஒரே ஒரு அவரு மெயினா ஜார்ஜ் முல்லர்ன்னு பார்த்தீங்கனாலே எல்லாமே ஃபெய்த் ரிலேட்டடா இருக்கும். அவர் ஸ்டார்ட் பண்ண ஆர்ஃபனேஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா ஊழியமும் ஃபெய்த்லயே தான் இருக்கும். ஆனா அது ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எந்த ஆக்டும் பண்ணாம இல்ல. ஃபெய்த் எதனால இருந்தது? எதுல இருந்தது? ரொம்ப நேரம் பைபிள் ரீட் பண்றதுலயும், ரொம்ப நேரம் ஆண்டவருடைய பாதத்துல வெயிட் பண்ணி அவர்ட்ட கேட்கிறதுலயும், அதுல தான் அவருடைய ஃபெய்த் வந்து வளர்ந்தது. அப்பதான் ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். ஃபெய்த் இருக்கணும், ஜெபிச்சு கேட்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவர் நடத்துவார். ஒரி வந்து ஃபெய்த் இருக்கும்போது ஒரி ஸ்டாப் ஆயிரும். ஒரி வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஃபெய்த் போயிரும். அதனால விசுவாசத்தோட ஆண்டவர் பாதத்த நம்ம புடிச்சு இந்த லென்ட் டேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆண்டவருடைய வசனத்த நம்ம நெறைய டைம் பைபிள் ரீடிங்ல ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம ஆண்டவருடைய பலத்த கேட்டு, நீங்க லென்ட்ல எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, அதுக்கு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து கிரியை செய்வார்.